ஹாய் கைஸ், வெல்கம் டு அல்டிமேட் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் கொண்டாரங்கி மலையை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கொண்டரங்கி மலைகள் மல்லிகார்ஜுன சுவாமி கோயில் கொண்டிருக்கும் கீரனூரில் அமைந்துள்ளது. இந்த மலையில உச்சியில் சுயம்புலிங்கம் உள்ளதாக கூறப்படுகிறது. இங்கு வழிபாடு செய்பவர்களுக்கு முக்தியும் மோட்சமும் கிடைக்கும் என்பது நம்பிக்கையாகும். இந்த மலைகளின் உச்சியில் வெட்டப்பட்டு கோயிலுக்கு ஏறும் வழிபாட்டாளர்கள் சிவபெருமானிடமிருந்து தெய்வீக அனுமதியையும் ஆசீர்வாதத்தையும் பெறுவார்கள் என்று கூறப்படுகிறது. இந்த மலைகளின் கீழ் கெட்டி மல்லீஸ்வரர் என்னும் சிவன் கோயில் அமைந்துள்ளது. இந்த மலைகளில் செங்குத்தான பாதை உள்ளது. இந்த மலைகளுக்கு சுற்றுலா செல்ல விரும்புவோர்கள் அதிகம் விரும்புகிறார்கள். இந்த மலைகளில் பயணம் செய்யும் போது கவனம் சிதறாமல் இருப்பது அவசியம் என்று கூறப்படுகிறது. பழனி மலையை கண்காணிக்கும் சிவமலைதான் மகாபாரதத்திற்கு தொடர்பு இருக்கும் தவமலை என்றும் ஆங்கிலேயர்கள் எல்லைகளை வரையறுக்க பயன்படுத்திய எல்லையில்லா உயரம் கொண்ட இந்த உச்சி மலையானது மேகங்கள் தொட்டு செல்லக்கூடிய உயரமான மலை லிங்கமே வடிவில் காட்சியளிக்கிறது. பழனி மலையை கண்காணிக்கும் சிவமலை மகாபாரதத்துக்கு தொடர்பு இருக்கும் தவமலை ஆங்கிலேயர்கள் எல்லைகளை வரையறுக்க பயன்படுத்திய எல்லையில்லா உயரம் கொண்ட உச்சி மலைதான் மேகங்கள் தொட்டு செல்லும் உயரமலை லிங்க வடிவில் காட்சியளிக்கும் சிவமலை. இத்தகைய அரும் பெருமைகளை கொண்ட இந்த மலைதான் கொண்டரங்கி மலை. இந்த மலையை பார்த்தவுடன் அதனுடைய உச்சி சென்று அங்கிருந்து இந்த உலகத்தை பார்க்க வேண்டும் என்ற ஆவல் எல்லாருக்கும் எழதான் செய்யும். ஆனால் இந்த மலையின் உச்சியை அடைய மேற்கொள்ள வேண்டிய பயணமானது 3825 அடி உயரம் கொண்ட இந்த மலையை ஏறும் முயற்சியில நாம் ஈடுபடும் போது மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் கீரனூர் பகுதியில் உள்ள சிவலிங்க வடிவிலான மலைக்கு தினந்தோறும் மேகக்கூட்டங்கள் வந்து அபிஷேகம் செய்து கொண்டுதான் இருக்கின்றது. இந்த மலைதான் கொண்டரங்கி. இது கடல் மட்டத்திலிருந்து 3825 அடி உயரம் கொண்ட இந்த மலையின் உச்சியை பார்த்தால் வானத்தை தொட்டு கொண்டு இருப்பது போல் இருக்கும். இந்த கொண்டரங்கி மலை என பெயர் வர காரணம் என்னவென்றால் மேகம் என்றும் அவை இறங்கி வந்து இந்த மலையை தொட்டு செல்வதால் கொண்டரங்கி மலை என பெயர் பெற்றதாக கூறப்படுகிறது. கூம்பு வடிவில் பூமியிலிருந்து 3825 அடி உயரத்தில் அமைந்த இந்த மலை உச்சியில் தியானம் மேற்கொண்டால் வானிலிருந்து பல நேர்மையான கதிர்கள் நம்மில் பல்வேறு அதிசயங்களையும் ஆச்சரியங்களையும் நிகழ்த்தி காட்டுவதாக நம்பப்படுகிறது. கீரனூர் கொண்டரங்கி மலை பயணத்தை தொடங்கும் முன் மலை அடிவாரத்தில் வீட்டிற்கும் கெட்டி மல்லீஸ்வரர் என்னும் சிவன் கோயிலில் வழிபட்டு அந்த ஆலயத்தில் வெளிப்பகுதியின் கோயிலுடைய விவரங்கள் அடங்கிய பதாகை ஒன்று வைக்கப்பட்டுள்ளது. பின் அங்கிருந்து தோரணவாயின் வழியாக படிக்கட்டில் ஏற தொடங்கினால் மலைப்பாறைகள் செதுக்கப்பட்ட படிகளாக அமைக்கப்பட்டிருந்தது. மலைப்பாறையானது செங்குத்தாக செல்ல ஆரம்பித்து காற்றினுடைய வேகம் அதிகரித்து காணப்படுகிறது. 20 நிமிட பயணத்தின் போது மிகவும் களைப்படைய நேர்ந்தாலும் அங்கிருந்து பார்த்தால் எம்பெருமான் முருகன் வீட்டிற்கும் பழனி மலை தெரிய தொடங்குகிறது. கொண்டரங்கி மலையின் நேராக பழனி மலை அமைந்திருப்பது தனி சிறப்பு வாய்ந்ததாகும். தந்தை சிவபெருமான் தன் மகன் பழனி மலை முருகனை தன் பார்வையிலே வைத்திருப்பதாக உணர்வு ஏற்படுகிறது. இது மட்டுமல்லாமல் தொடர்ந்து பயணமானது மூச்சு திணறும் அளவிற்கு மிகவும் சிரமத்துடன் மலையேற வேண்டி இருந்தது. உச்சியில் இருக்கும் மல்லிகார்ஜுன சுவாமி சுயம்புவாக இருக்கும் சிவனும் என்னை அவ்வளவு எளிதில் பார்த்துவிட முடியுமா என கேள்வி எழுப்பும் அளவிற்கு கடினமான செங்குத்தான பாதைகளும் இங்கு உள்ளது. அப்பன் சிவனை தழுவி கொண்டது போல் லிங்க வடிவிலான கொண்டரங்கி மலையை தழுவி ஏறி செல்ல வேண்டியதாக இருந்தது. 2 மணி நேர மலையேற்றத்துக்கு பின் பாறையில் இருந்த சுனை தெரிந்தது. இந்த சுனையில் இருக்கும் நீர் எப்போதும் வற்றாத நிலையில் இருப்பதாக அதிசயமானதாகவும் இருக்கின்றது. இந்த வற்றாத நீரூற்றில் இருந்து வரும் தீர்த்தத்தை எடுத்துதான் மலை உச்சி பகுதியில் சுயம்பு வடிவ சிவபெருமானுக்கு மல்லிகார்ஜுன சாமிக்கு பூஜைகள் செய்வதாக கருதப்படுகிறது. இதன் பின் மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்க மலையேறி சிறிது நேரத்தில் சுயம்பு சிவபெருமானை காட்சியளிப்பதாக கூறப்படுகிறது. அவரை தரிசித்துவிட்டு அதன் மேல் பகுதிக்கு சென்றால் அர்ஜுனன் தவம் செய்த இடம், ஈட்டி மற்றும் சூலாயுதங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. பௌர்ணமி நாளில் இந்த இடத்தில் அமர்ந்து தியானம் மேற்கொண்டால் நம் முன்னோர்களுடன் தொடர்பு கொள்ள முடியும் என்று பக்தர்கள் நம்புவதாக கூறப்படுகிறது. நாமும் அங்கு சிறிது நேரம் பூஜைகள் செய்து வணங்கிவிட்டு அங்கிருந்து கீழே பார்த்தால் மலைகள் சூழ அத்தனை ரம்மியமான காட்சி தெரியும். கடினமான செயல்களுக்கு பின் இறைவனை அடையும் போதுதான் நமக்கு உண்மையான மகிழ்ச்சி கிடைக்கிறது என்பதை இந்த கொண்டரங்கி மலை பயணம் மிகவும் சாதுரியமாக உணர்த்துகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.